இது வரைக்கும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் அதோட அசோசியேட்டடு டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்ன கிளான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபுட்டு வந்து எப்படி டைஜஷன் ஆகுது, புரியுங்களா? அந்த டைஜஷனில் வந்து அந்த என்சைம்ஸ், அந்த கிளான்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸுடைய ரோல் என்னென்ன அப்படிங்கிறத இனி பார்ப்போம். ஓகே, சரி. இந்த டைஜஷன் அப்படின்னா என்ன சார் ப்ராசஸ்? டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அப்படிங்கிறது கன்வெர்ட்ஸ் தி சாலிட் ஃபுட்டு இன்டு அப்சர்வபிள் அண்ட் அசிமிலபிள் ஃபார்ம்ஸ். அதாவது சாலிட் ஃபுட்டை வந்து என்னவா மாற்றுது உங்களுக்கு? அதாவது உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாதல். அதாவது அப்சர்வபிள்னு என்ன அர்த்தம்? உட்கிரகித்தல், அதே மாதிரி தன்மயமாதல் உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடியது, உறிஞ்சக்கூடிய ஃபார்முக்கு மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த இது டைஜஷன். திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரெண்டு இதாக நடக்குது. ஒன்று மெக்கானிக்கல் ப்ராசஸ் அண்டு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக நடக்குது. உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நம்மளுடைய மவுத்தில் வந்து வாய்ப்பகுதியில் நம்ம சாப்பாடு எதை போட்டாலும் வாய் என்னது மெல்லுது பார்த்திங்களா? நம்ம பல் நாக்கை வச்சு என்ன பண்ணுறோம், அதை நல்லா அரைக்கிறோம், வாயில் போட்டு மெல்றது மெக்கானிக்கல் ப்ராசஸ். மென்ன பின்னாடி உள்ளே போகிறப்ப அந்த என்சைம்ஸ் மற்ற சப்ஸ்டன்ஸ் மூலமாக இந்த ஃபுட்டு வந்து மறுபடியும் எகெயின் டைஜஷன் ஆகக்கூடியது கெமிக்கல் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டைஜஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இதில் ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து அந்த டைஜஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு எங்கே எடுத்துக்கிறோம்? மவுத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மவுத் பார்ட்ஸ், அந்த பக்கல் கேவிட்டி, இந்த வாய்க்குழியில் வந்து அந்த டைஜஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ த டைஜஷன் இன் பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா the smell and the sight, taste as well as the mechanical stimulation of food in the mouth triggers a reflex action which results in the secretion of saliva. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு முன்னாடி நல்லா பசிக்கிற நேரம் நம்ம முன்னாடி வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு, அது ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், அது எனி ஃபுட்டாக இருக்கலாம், அதை நம்ம முன்னாடி வைக்கிறப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த உணவுனுடைய அந்த ஃபுட்டினுடைய ஸ்மெல் அப்படின்னு நமக்கு அப்படியே கமக்கம்னு அந்த ஸ்மெல் வந்து நம்ம மூக்குக்குள்ளே போடுறப்ப நம்மளே அறியாமையே என்ன ஆகுமா, அந்த ஒரு பசி அதை தூண்டி விடுது. அதேமாரி சைட், நம்ம அந்த ஃபுட்டை கண்ணில் பார்த்தோன்னே நமக்கு என்னாகுது, அந்த ஒரு ஃபீலிங், சாப்பிடணுங்கிற ஃபீலிங் நம்ம இதாகுது. அதேமாரி டேஸ்ட்டு, அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதா, நம்ம மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஃபுட் இன் தி மவுத். நம்மளுடைய மவுத்தில் வந்து என்ன ஆகுது, எடுத்து வாயில் வச்சோடனே அந்த ஃபுட் என்ன தான் மெல்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறது அந்த வேலையை செய்யுது. நமக்கு பிடிச்ச உணவுனா வாயில் போட்டோன்னா என்ன செய்யலாம், சாப்பிடுவோம். பிடிக்காத உணவு வாயில் போட்டோம்னா சாப்பிடுவோமா, மெல்லுவோமா, துப்பிடுவோம். புரியுதுங்களா? ஒரு ஸ்வீட் கொடுத்தா சாப்பிட்றது எப்படி இருக்கும்? ஒரு கசப்பான ஒரு பொருளை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ரசித்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி தான் அந்த ஃபுட்டுனுடைய டேஸ்ட்டு, ஸ்மெல்லு இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த என்னுடைய மவுத்தில் வந்து மெக்கானிக்கல் ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரிக்கர்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ஒரு தூண்டுதல், தூண்டல், ஒரு உணர்வை வந்து ஒரு அனிச்சை செயலை வந்து அது என்ன பண்ணுதான், எதை செக்ரேட் பண்ண வைக்குதான்? சலைவாவை வந்து செக்ரேட் பண்ண வைக்குது. நம்ம வாயில் எச்சு ஊறுதுன்னு சொல்கிறோமா இல்லையா? நமக்கு பிடிச்ச உணவை நம்ம கண்ணில் பார்த்துட்டோம்னாலே சலைவா நம்ம வாயில் வந்து எச்சு ஊறுதுடா அப்படிங்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டிமுலேஷன் தான் அது காரணம். ஸோ அந்த மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன்? மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய பற்கள் மற்றும் நம்மளுடைய நாக்கு பயன்படுத்தி நம்ம என்ன சொல்கிறோம், அதை கிரைண்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? நல்லா மெல்றோம். என்ன பண்ணுறோம், அதை விழுங்குறோம். அதுதான் கிரைண்டிங் அண்டு ஸ்விங் ஆஃப் ஃபுட்டு. அது என்ன பண்ணுறோம், நல்லா உணவை மென்று அது என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து விழுங்குறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்டு மேஸ்டிகேஷன் அப்படிம்பாங்க. மேஸ்டிகேஷன் அப்படின்னா என்னது? அதாவது மெல்லுதல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? மெல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த சலைவால் வந்து என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா, வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ்னால் அதில் என்னென்ன இருக்குது பாருங்க, சோடியம்,
பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இதில் இருக்குது, சலைவாவில் இருக்கக்கூடியது. அது இல்லாமல் சலைவரி அமைலேஸ் அப்படிங்கிறது, அப்புறம் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் லைசோசைம், அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டு லூப்ரிகேட்டிங் ஒரு சப்ஸ்டன்ஸ், லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அதில் என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா த மியூக்கஸ், லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் வந்து மியூக்கஸ், அதாவது கோலை அப்படிங்கிறது பார்த்திங்களா. மியூக்கஸ்னு என்னது, ஒரு வளவளப்பான கோலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்குது, சலைவாவில் இருக்குது, புரியுதுங்களா. இந்த மியூக்கஸ்ங்கிறது என்னென்னா, இட்ஸ் எ கிளைகோப்ரோட்டீன். ஆக்சுவலாக வந்து கிளைகோப்ரோட்டீன். த மியூக்கஸ் இன் சலைவா ப்ரிப்பேர்ஸ் த ஃபுட் ஃபார் ஸ்வாலோயிங் by moistening, softening, lubricating and adhering the masticated food into a bolus. அந்த சலைவா வந்து என்ன பண்ணுதா, நம்ம அந்த ஃபுட்டை வந்து அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுதான், ஒரு விழுங்கக்கூடிய, அதாவது என்ன சொல்லாத, நமக்கு அதை அந்த ஃபுட்டை வந்து மாய்ஸ்சர் பண்ணி ஈரப்படுத்தி அதை சாஃப்ட்னிங் மென்மையாக்கி குலைத்த நிலைக்கு மாற்றி, லூப்ரிகேட்டிங்னா அந்த குலைந்த நிலைக்கு மாற்றி உயவுத்தன்மையை ஏற்றி என்ன செய்த, ஒரு அடிஹரிங் நேச்சர் கொடுத்து இந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுதா, நம்ம விழுங்குறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உணவை வந்து இந்த உமிழ்நீர் வந்து மாற்றுது. புரியுதா, புரியுதுங்களா. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. போலஸ் அப்படிங்கிறது குலைந்த நிலைக்கு மாற்றுறது, அந்த ஃபுட்டு வந்து அப்படி மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 30% ஆஃப் பாலிசாக்கரைட், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைடில் 30%, அதே மாதிரி ஸ்டார்ச் இஸ் ஹைட்ராலைஸ்டு பை சலைவரி அமைலேஸ். அந்த அமைலேஸ் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, சலைவால் வந்து அமைலேஸ் இருக்குல்ல, அந்த அமைலேஸ் வந்து என்ன பண்ணோம்னா இந்த பாலிசாக்கரைட், அதாவது ஸ்டார்ச்சுங்கிறது என்னென்னா ஒரு பாலிசாக்கரைட், புரியுதுங்களா. இது கார்போஹைட்ரேட்டில் இது ஒரு பாலிசாக்கரைட் அப்படின்னா ஸ்டார்ச், இது வந்து ஹைட்ரலைஸ் பண்ணிடுது இந்த அமைலேஸ் என்சைம். அது என்னவா மாற்றுது, டைசாக்கரைடாக மாற்றுது. அப்போ பாலிசாக்கரைடை வந்து இந்த டைசாக்கரைடாக மாற்றுது. அதாவது ஸ்டார்ச் வந்து என்னவா மாறுது, மால்டோஸாக மாற்றுது. எந்த என்சைம் அது காரணம், இந்த சலைவால் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் அதுக்கு காரணம், புரியுதுங்களா. சரி, அடுத்து இந்த போலஸ். இந்த போலஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது உணவு கவளம் அப்படிம்பாங்க, தமிழில் வந்து உணவு கவளம் அப்படிம்பாங்க. அது எங்கே போகுது, பாஸ் இன்டு த ஃபேரிங்ஸ். இப்போ மவுத்து முடிஞ்சு போச்சு, பக்கல் கேவிட்டியில் டைஜஷன் முடிஞ்சு அது அடுத்து எங்கே போகுது, ஃபேரிங்ஸ், தொண்டைக்குழிக்கு போகுது பார்த்திங்களா. அப்புறம் அங்கேருந்து எங்கே போகும், பாசஸ் இன்டு தி ஈசோபேக்கஸ், உணவு குழாய்க்கு உள்ளே போகும் பை ஸ்வாலோயிங். ஸ்வாலோயிங்னு என்ன அர்த்தம், விழுங்குதல். விழுங்குதல் மூலமாக தொண்டையிலிருந்து அந்த ஈசோபேக்கஸ், அதாவது உணவு குழாய்க்கு உள்ளே வந்து போகுது, புரியுதுங்களா. இதுக்கு பேர் விழுங்குதல் அப்படிம்பாங்க. அதாவது டிக்ளூட்டிஷன் அப்படின்னா விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. சரி, அந்த விழுங்குதல் நிகழ்ச்சி மூலமாக ஃபேரிங்ஸ்லேருந்து எங்கே போகுது, ஃபுட்டு வந்து ஈசோபேக்கஸுக்கு போயிடும், புரியுதுங்களா. சரி, இப்போ அந்த போலஸ் கவலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்து எங்கே போகுது, பாசஸ் டவுன் த்ரூ தி ஈசோபேக்கஸ். ஈசோபேக்கஸ் மூலமாக எங்கே போகுது, ஸ்டொமக்குக்கு போகுது, புரியுதுங்களா. இப்போ ஈசோபேக்கஸ்லேருந்து ஃபுட்டு எங்கே வருது, ஸ்டொமக்குக்கு வருது. பாருங்கள், ஃபேரிங்ஸ்லேருந்து ஈசோபேக்கஸ், ஈசோபேக்கஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு ஃபுட்டு வந்தாச்சு. ஸோ அது எப்படி வரும்னா பை சக்ஸஸிவ் வேவ்ஸ் ஆஃப் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேஸ்குலார் கான்ட்ராக்ஷன், அந்த தசைகள் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சுருங்கி விரியறதுனால அந்த அந்த மூமெண்ட் மூலமாக என்ன ஆகுமா, ஃபுட்டு வந்து அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பெரிஸ்டாலிசிஸ் அப்படிம்பாங்க. பெரிஸ்டாலிசிஸ்னு என்ன அர்த்தம், ஒரு ஒரு வேவ் மூமெண்ட், புரியுதுங்களா. ஸோ அது மூலமாக தான் அப்படியே மூவ் ஆகி இப்போ எங்கே வந்துருச்சு, ஸ்டொமக்குக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகியல் ஸ்பிங்க்டர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகஸ் ஃபேஜியல் கேஸ் ஸ்பிளிண்டருங்கிறது எங்கே இருக்கும், ஸ்டொமக்குக்கும் அந்த ஈசோஃபேகஸ் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த ஜாயிண்டில் இருக்கிறது தான் அந்த ஸ்பிங்க்டர், சுருக்கு தசை. ஸோ அது வந்து என்னதை கண்ட்ரோல் பண்ணுது, பேசேஜ் ஆஃப் ஃபுட்டு இன்டு த ஸ்டொமக்குள்ளே போகிற ஃபுட்டை வந்து இந்த ஸ்பிங்க்டர், அந்த சுருக்கு தசை தான் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அனுப்புது, புரியுதுங்களா.
இப்போ ஃபுட்டு வந்து எங்கே வந்தாச்சு, ஸ்டொமக்குக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டொமக்கில் வந்து அந்த டைஜஷன் எப்படின்னு பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ முன்னாடி டைஜஷன் பக்கல் கேவிட்டி முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னது, டைஜஷன் இன் தி ஸ்டொமக்கில் வந்து அந்த டைஜஷன் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ அந்த ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு ரிமைன்ஸ் இந்த ஸ்டொமக் ஃபார் 4 to 5 hours. 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வந்து ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் இருக்கும். புரியுதுங்களா? The rhythmic peristaltic movement churns and mixes the food with the gastric juice and make it into creamy liquid called chyme. அதாவது இந்த ஸ்டொமக்கில் இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்டொமக்கினுடைய வால் புரியுதுங்களா, அதில் வந்து என்னென்னா ஒரு ரிதமிக் பெரிஸ்டாலிக் மூமெண்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன நடக்குது, பெரிஸ்டாலிக் மூமெண்ட்னா ஒரு அலை இயக்கம் அங்கே உருவாகுது. அங்கே உருவாகிறது மூலமாக அங்கே என்ன நடக்குது, இந்த ஒரு ஃபுட்டு வந்து என்ன ஆகுதுங்கிறாங்க, அந்த கேஸ்ட்ரிக் அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் மூலமாக மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மிக்சிங் ஆகி அது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு க்ரீமி லிக்விடாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த க்ரீமி லிக்விடுக்கு என்ன பேர் அப்படின்னா என்னது, சைம் அப்படிம்பாங்க. ஷைம் அப்படின்னா என்னது, இரைப்பை பாகு அப்படிம்பாங்க. புரியுதா? அதாவது அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸோட மிக்சிங் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் அந்த சைம் அப்படிங்கிற ஒரு க்ரீமி லிக்விட், அதாவது ஃபுட். ரைட். இப்போ இந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், இப்போ அந்த இரைப்பையில் வந்து என்ன செக்ரீஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த செக்ரீஷன் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இஸ் பார்ஷியலி கண்ட்ரோல்டு பை அட்டானமிக் ரிஃப்ளெக்ஸஸ். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், அட்டானமிக் ரிஃப்ளெக்ஸஸ், அதாவது தானியங்கு அனிச்ச செயல் அப்படிங்கிறது மூலமாக அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸினுடைய செக்ரீஷன் வந்து கண்ட்ரோல் ஆகுது. சரி, இந்த செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இட் பிகின்ஸ் when the food is in the மவுத்தில் இருக்கிறப்பவே இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து என்ன செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருமா, இரைப்பையில் சுரக்க ஆரம்பிச்சிருமா. ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு ப்ரோ என்சைம் அப்படிங்கிறது, அந்த ரெண்டுமே இதில் இருக்குது, அந்த ஸ்டொமக்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல். சரி, அந்த ப்ரோ என்சைம் அப்படிங்கிற பார்த்திங்களா, ப்ரோ என்சைம் அப்படிங்கிறது எது அப்படின்னா பெப்சினோஜன் ஆன் எக்ஸ்போசர் டு HCl கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின். அதாவது என்னென்னா பெப்சினோஜன் அப்படிங்கிறதுனா ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம். பெப்சினோஜனுங்கிறது இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த HCl என்ன செய்யும்னா இந்த இதை வந்து என்னென்னுமா ஆக்ட் பண்ணி இந்த பெப்சினோஜன் என்னவா மாற்றுது, பெப்சினாக மாற்றுது. இது வந்து ஆக்டிவாக இருக்கும், அதான் ஆக்டிவ் என்சைமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுது என்னென்னு, புரியுதுங்களா? ப்ரோ என்சைம் பெப்சினோசன் இது இன்ஆக்டிவ். எப்போ வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அந்த பெப்சினோசனை கன்வெர்ட் பண்ணுதோ அப்போ வந்து அந்த பெப்சினோசன் என்னவா மாறுது, பெப்சினாக மாறும். ஸோ இந்த பெப்சின்ங்கிறது ஒரு ஆக்டிவ் ஃபார்ம். புரியுங்களா? ஆக்டிவ் ஃபார்மாக இருக்குது. நான் இப்போ வந்து இந்த பெப்சின் வந்து என்ன செய்யுமா, கொஞ்சம் கன்வெர்ட்ஸ் ப்ரோட்டீனை வந்து ப்ரோட்டியேசஸாகவும் பெப்டோனாகவும் கன்வர்ஷன் பண்ணுது. புரியுதுங்களா? பெப்சின் வந்து ப்ரோட்டீனை ப்ரோட்டியோசஸ் பெப்டோன் அப்படிங்கிறதா கன்வர்ஷன் பண்ணுது. அப்புறம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட்ஸ் அன் அசிடிக் மீடியம் விச் இஸ் ஆப்டிமம் ஃபார் பெப்சின். அந்த பெப்சினுக்கு வந்து ஒரு அசிடிக் நேச்சரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பெப்சின் வந்து ஒரு அசிடிக் நேச்சரை கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த pH அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்குது உங்களுக்கு, 1.8 அப்படிங்கிற ஒரு அசிடிக் நேச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்புறம் இன்னொரு வேலை என்ன, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா கில்ஸ் பாக்டீரியா அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ். இந்த HCl என்ன பண்ணுதான், பாக்டீரியா அதர் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஃபுட்டோட போச்சுன்னு வச்சுக்க, அது மவுத்தில் எஸ்கேப் ஆகி ஈசோஃபேகஸ் அங்கே போய் எஸ்கேப் ஆகி ஸ்டொமக்குக்கு போயிடுச்சுன்னா ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுமா, அதை கம்ப்ளீட்டாக அந்த பாக்டீரியா மற்ற ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசத்தை மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணிடுது. ஸோ அது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவாய்ட்ஸ் பியூட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் தான் என்ன நடக்கும், ஃபுட்டு வந்து என்ன ஆகுங்கிறாங்க உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பியூட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது
கெட்டு போகிறது. ஸோ அது வந்து பாதுகாக்கப்படுகிறது. புரியுதுங்களா? கேடு விளைவிக்கக்கூடியதுன்னா இந்த அழுகுதல், ஃபுட்டு வந்து அழுகி போகிறது தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. த மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் ப்ரெசன்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதேமாரி இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன இருக்குது, அந்த மியூக்கஸ், அந்த கோழை பொருள் இருக்குது பார்த்திங்களா, உயவு, அதுவும் கோழை பொருளும் இந்த பைகார்பனேட்டும் ரெண்டும் சேர்ந்து ஒரு உயவு பொருளாக மாறி என்ன வேலை செய்யுதுன்னா, ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லூப்ரிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி மியூக்கோசல் epithelium from the eroding nature of the highly acidic HCl. ஸோ அந்த எபித்தீலியம் இன்னர் வால் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டொமக்கில், அந்த இன்னர் வால் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால் அரிக்காமல், எரோடிங்னு அர்த்தம் அரிமானம் ஏற்படுறது. ஸோ அந்த அரிமானத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த மியூக்கஸ் புரியுதுங்களா, அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அனதர் புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு ஒன்று இருக்குது கேஸ்ட்ரிக் ஜூஸில். இந்த புரோட்டியோலைட்டிக் என்சைம் அதனுடைய வேலை என்னென்னா, இன்ஃபேன்ஸில், அதாவது குழந்தையாக இருக்கிறப்ப இந்த ரெனின் புரியுதுங்களா, இதை வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த ரெனின் அப்படிங்கிறது எதுக்குன்னா, டைஜஷன் இந்த மில்க் ப்ரோட்டீன், அதாவது பால், அதாவது குழந்தைகள் வந்து பால் குடிக்கும், அந்த அதில் இருக்கக்கூடிய மில்க் ப்ரோட்டீனை, அதில் மில்க் ப்ரோட்டீன் என்னது, கேசினோஜன் அப்படிங்கிற ப்ரோட்டீனை கேசின் அப்படிங்கிற இதுவுக்கு மாற்றுது. புரியுதுங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். ஸோ த என்சைம்ஸ் செக்ரீஷன் கிராஜுவலி ரெடியூசஸ் வித் ஏஜிங். ஸோ இந்த ரெனின் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு வயசாக ஆக என்னங்கிறாங்க, ரெடியூஸ் ஆகிரும் வித் ஏஜ். புரியுதுங்களா? குழந்தைகளில் மட்டும்தான் அது இருக்கும், ஏஜ் ஆனால் அந்த ரெனினுடைய செக்ரீஷன் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இது வந்து உங்களுக்கு இதில் நம்ம ஸ்டொமக் டைஜஷன் இன் ஸ்டொமக்கில் வந்து இது பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம், டைஜஷன் இன் பக்கல் கேவிட்டி அண்டு டைஜஷன் இன் ஸ்டொமக் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.